வணக்கம் பிரதர். பரத் வணக்கம். என்ன ஒரு 10, 15 நாளா ஆள காணோம். அப்ஸ்கண்ட் ஆயிட்டீங்க. நான் ஏன் காணும் அப்படின்னு சொல்லி காரணம் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், அந்த காரணத்தை யாரும் நம்ப மாட்டாங்க. சரி. ஆனா உண்மையிலேயே மெடிக்கல் லீவு தாங்க. மெடிக்கல் மெடிக்கல் லீவ் லீவு தான். தான். 10 நாளா அதாவது மருத்துவர் வந்து ஒரு வாரம் ஓய்வு எடுக்க சொன்னாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம் அப்படின்ட்டு ஓய்வு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் கூட தேர்தல் காலத்துல உள்ள இறங்கிட்டீங்க போல. கூட்டணி பேச்சுவார்த்தையில இறங்கிட்டீங்கன்னு நினைச்சேன் நானு. பெரிய ஆளு தான் நம்ம. சொல்லுங்க. சரி. இன்னைக்கு குமுதம் ரிப்போர்ட்டர்ல ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்கு. பாத்தீங்களா? விருந்துக்கு அழைத்த சீமான் திரும்பி பார்க்காத விஜய் அப்படின்னு பிரபான் போட்டிருக்காங்க முதல் பக்கத்துல. விருந்துக்கு சீமான் அவர்கள் விஜயை அழைச்சாரு. ஆனா விஜய் வந்து திரும்பி கூட பார்க்கல. திரும்பிக்கிட்டார் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரியான செய்தி. இது உள்ள இருக்கிற என்ன செய்தி அப்படி கொஞ்சம் அப்படி மேலோட்டமா சொல்லிருங்களா பார்த்துட்டு. இல்ல அதான் கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் வந்து ஒரு சர்வே எடுத்தாரு. அந்த எடுத்த சர்வேல வந்து சீமான் அவர்களோட ஓட்டு சதவீதம் ரொம்ப குறைவா காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை பர்சன்டேஜ் வருதான்? ஒரு 3-4% தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது சீமான் அவர்கள் நாம் தமிழருடைய இன்றைய விஜய் வருகைக்கு பிறகு இன்றைய நிலை என்னன்னு அவர் வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தாரு. அதுல 3% தான் வருது. சரி. உடனே ஷாக் ஆயிட்டாராம் சீமான். ஆஹா கட்சியை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை கூப்பிட்டு அதுவும் விஜய்க்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்ட போன் பண்ணி தம்பியை வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லுங்க, அண்ணி நல்லா சமைப்பாங்க இப்படிலாம் சொன்னதாகும். இது சார்ந்து விஜய் உடனே டென்ஷன் ஆகி இப்படி என்ன அப்படிலாம் பேசினாரு சொல்லி சில விஷயங்கள் என்ன பேசினாரா அது எனக்கே சிரிப்பா இருக்கு. என்னன்னா எங்களோட கொள்கை தலைவர் பெரியாரை வந்து நீங்க இழிவுபடுத்திட்டு இன்னும் விருந்துக்கு கூப்பிடுறீங்களா, இது என் கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி பேசிருக்காராம். அதுல போட்டிருக்கா அப்படி? ஆமா அப்படிதான் செய்திகள்லாம் வந்திருக்கு. அப்புறம் என்னைய வந்து நீங்க நடு ரோட்ல நின்று அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா நடு ரோட்ல நின்று லாரி ஏத்தி அடிச்சிருவேன், ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு அந்த பக்கம் நில்லுன்னு அந்த மாதிரிலாம் சொல்லி டென்ஷன் ஆயிட்டு நம்ம புறக்கணிக்கிறோம், நம்ம கட்சி இருந்தாவது இன்னொன்னாவது அப்படின்ட்டு டென்ஷன் ஆயிட்டாராம். கொந்தளிப்புல இருக்காரு விஜய் அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு இதை எடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த செய்தியோடைய தலைப்பை நான் பார்த்தேன். ஆமா சோசியல் மீடியால பார்த்தேன். தாவேக தோழர்கள் எடுத்து போட்டுக்கிட்டு பயங்கரமா ட்ரோல். தாவேக ஐடி விங் வந்து இதை எடுத்து வச்சுட்டு எதுக்கு வந்து இவ்வளவு பேச்சு பேசிட்டு எங்க தலைவரை எங்க தளபதியே நீங்க வந்து விருந்துக்கு கூப்பிட்டீங்களா, என்ன விருந்து, ஆமக்கறி விருந்தா, அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரோல்ஸ் தான் ஓடிட்டு இருக்குது. சரி, நம்ம யோசிச்சு பார்த்தோம். நமக்கு சுயமா சிந்திக்கிற அறிவு இருக்குது, ஒரு லாஜிக்கா யோசிப்போம். சீமான் அவர்கள் ஏன் விஜயை கூப்பிடணும், விஜயை ஏன் தொடர்பு கொள்ளணும், கூட்டணி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் ஆசைப்படுறதா இருந்தாலுமே அது ஏன் விஜய் கிட்ட போகணும்? கூட்டணிக்கு போறதா இருந்தா இன்னைக்கு அதிமுக தரப்புல பேசிட்டு இருக்கிறதாக நம்ம செய்திகள் கேள்விப்படுறோம். அது தனி டாபிக், அதுக்குள்ள விட்டுறலாம், அதை விட்டுரும். ஆனா விஜய் அவர்கள் கிட்ட கூட்டணிக்கே போனாலுமே கூட என்ன செஞ்சிரு, முதல்ல ஒரு விஷயம் பாரு, விஜய் அவர்கள் அரசியல் வருகைக்கு வராரு, அரசியலுக்குள்ள வராரு. வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே யானை படம் ஒருத்தர், புலி படம் ஒருத்தர் வச்சுக்கிட்டு ரெண்டு சேர்ந்தா எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் நாம் தமிழர் ஐடி விங்ல எல்லாம் கொஞ்சம் அதிகம் பிரசங்கித்தனமாக அல்லது ஆர்வ கோளராக நண்பர்கள்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயே வேணாமடா இது கடிச்சு வச்சிருண்டா சொல்லிட்டே தான் இருந்தோம். ஆனால் ஆர்வம் காட்டினாங்க. இது உண்மை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் கேள்விப்பட்ட வரை அல்லது நாம் விசாரித்த வரை மேலோட்டமாக 2-3 தடவை சந்திச்சாங்க, கார்ல சந்திச்சாங்க விஜய் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும், விஜயோடைய அரசியல் வருகைக்கு முன்னாடி அப்படின்ற வரைக்கும் தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா அதை தாண்டி கேள்விப்படும்போது என்ன வருதுன்னா, இந்த கோவிட் லாக்டவுன் டைம்லலாம் அடிக்கடி ஒன்னா சேர்ந்து பல விருந்து நடந்திருக்குது. விருந்துகள் அடிக்கடி சந்திச்சிருக்காங்க. அப்ப விஜய் அவர்களுடைய ஆட்டிடியூடே வேற, பாடி லாங்குவேஜே வேற, விஜய் சீமான் அவர்கள்கிட்ட பேசின விதமே வேற, இப்படி எல்லாமே இருந்து அது உண்மையா நடக்க போகுது அப்படின்றதுதான் அவங்க வெளிப்படையா நாம் தமிழர் சைட்ல பேசினாங்க. ஆனா வந்து நான் அப்பயே சொன்னேன், இது டிராப்பு, உங்களை வந்து உளவியல் ரீதியா பலவீனமாக்குறதுக்காக விஜய் கூட கூட்டணி வச்சாதான் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேலை ரொம்ப ஒரு பின்னடைவா இருக்குன்ற மாதிரி உளவியல் ரீதியா உங்களை எதிர்பார்க்க வச்சு அதுக்கப்புறம் பலவீனமாக்கி நாம் தமிழரை கட் பண்ணி விடுற மாதிரியான வேலை தான் விஜய் தரப்பு பண்ணுன்றது நம்முடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கையா இருந்துச்சு. அதே தான் விஜய் தன்னுடைய முதல் மேடையிலே பண்ணாரு. உடனடியா சீமான் அலர்ட் ஆகிறாரு. என்ன பண்றாரு, அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா ஈவேரா அவர்களுடைய பர்னிச்சரை கை வைக்க ஆரம்பிக்கிறாரு. இது தன்னை முற்றிலுமாக தாவேகாவிலிருந்து தனித்து காட்டுவதற்காக தாங்க. வேற இதுதான் நான் பேச போற அரசியல், இதுக்கு வரதா இருந்தா வா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்து அதுல மிகப்பெரிய சக்சஸ் அவர் பார்த்துட்டாரு. அது மறுபடியும் அவர் வந்து எப்படி சொல்றது, அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வனையை தமிழ்நாட்டு அளவில் ஏற்படுத்தினார். இப்படிதான் வந்து சீமான் அவர்களுடைய நகர்வு இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பண்ணி தான் அந்த அவங்க வேற நாம வேற, நமக்காக வர்றவங்க வா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த லாஜிக் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மறுபடியும் சீமான் அவர்கள் விஜயை விருந்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு நம்ம சுய அறிவுக்காச்சும் யோசிச்சு பார்த்தா எதுனா ஒரு ஒட்டுதான் ஒன்றும் இல்லை. ஆனா இன்னொரு செய்தி வந்துச்சுங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு இந்த செய்தி வந்திருக்குது இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி, விஜய் தரப்பிலிருந்து நாம் தமிழர் தரப்புல பேச முயற்சி பண்ணாங்க. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன், பார்த்திருப்பீங்க. ஆமா,
அது கூட்டணியா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நட்புறவா இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்புல இருந்து நாம் தமிழர்கிட்ட பேச முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உண்மையான செய்தி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம விசாரிச்சு பார்க்கும்போதும் தெரியுது. இல்ல 2 பேர் போய் பேசியிருக்காங்க. டிவிகேல இருந்து நாம் தமிழர் சைடு 2 பேர் போய் பேசியிருக்காங்க. 2 பேர் முக்கியமான ஆளுங்க, தாவேகால இருக்கக்கூடிய 2 முக்கியமான முகங்கள் பேசினதாக செய்தி நம்ம கேள்விப்படுறோம். ஆனா நாம் தமிழர் தான் அது மறுத்து தெரிவிக்குது. சரிங்களா? இதை என்ன பண்றாங்க, நாம் தமிழர் ஐடிவிங்க ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் கடந்த 2-3 நாளா வச்சு பயங்கரமா விஜய் தரப்ப ட்ரோல் பண்றாங்க. இப்ப அவமானம் ஆயிருச்சு, இதை அப்படியே வேற மாதிரி மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வசதியா இருக்கிறவங்க இல்லையா, ஊடகங்கள்ல செய்தியெல்லாம் அவங்களால கொடுக்க முடியும், கொடுத்தா அது அட்டப்படத்துலயும் வர வைக்க முடியும். அவ்வளவுதான். இப்படி நடந்துச்சிங்கன்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொன்னா ஊடகம் போட போகுது, நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தி வந்திருக்குதுன்னு நான் பாக்குறேன். இதுக்கு அப்பாற்பட்டு விஜய் அவர்கள் தான் சீமான் அவர்கள்கிட்ட இறங்கி வந்திருக்கவோ அல்லது நாம் தமிழருடைய ஆதரவையோ கூட்டணியோ எதிர்பார்க்கவோ தான் லாஜிக்கும் வாய்ப்பும் அதிகம் அப்படின்றதுக்காக இன்னொரு காரணத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் அதிமுகவிடமான கூட்டணி, தாவேகா அதிமுக கூட்டணின்னு சொல்லியும் ஒன்று ஓடிட்டு இருக்குது இல்லையா, ஒரு 6-7 மாசம் ஓடிட்டு இருக்குது இல்லையா. இந்த ஆப்ஷனை விஜய் இன்னும் மூடி வைக்கல, க்ளோஸ் பண்ணலை, அப்படியே தான் வச்சிருக்காரு. அது வந்து கடனுடைய கடைசி ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுல. இதை இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், அதோட நீங்க பொருத்தி பாருங்க. ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் கலாட்டாக்குன்னு நினைக்கிறேன், அன்புடன் ஆதவ் நிகழ்ச்சி, அதுல சொல்லும்போது ஜூனுக்கு அப்புறம் பல சம்பவம் நடக்க போது, பொறுத்துருங்க ஜூனுக்கு அப்புறம் அப்படின்னாரு. அது என்ன ஜூனுக்கு அப்புறம் அப்படின்னா அதுல ஒரு கணக்கு இருக்குது. நாம் கேள்விப்பட்ட செய்தி அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அது நம்ம சோர்ஸ் மூலம் நமக்கு வந்து செய்தி என்ன அப்படின்னா, அதிமுக தரப்பிடம் தாவேக தரப்பு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, காங்கிரஸ், இடதுசாரிகள் இவங்க எப்படியாச்சும் நம்முடைய தலைமையில ஒரு கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்னு தாவேக எதிர்பார்க்குது. நம்ம தேர்தலையே பலத்தை நிரூபிக்காம ரொம்ப கோழைத்தனம் மாதிரி ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்துக்குள்ளாயிருமான்றதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க இல்லையா. அந்த அடிப்படையில முதல் தேர்தலே அதிமுக கூட கூட்டணிக்கு போறதை விட நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க விசிகாவை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் அவருக்கு விஜய்க்கு ப்ராமிஸ் பண்ணதாகவும், அதே போல காங்கிரஸை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் ப்ராமிஸ் பண்ணதாகவும், அது போக இவங்க வராங்கன்னா மற்றவங்களும் வந்துருவாங்க, அப்போ ஒரு திமுக கிட்ட இருக்கிற அந்த எப்படி சொல்றது பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எடுத்துக்கலாமா, அந்த திமுகவுடைய அந்த பிரம்மாஸ்திரம் அதை அப்படியே நம்ம எடுத்துட்டோம்னா திமுக அனாதையாக்கப்பட்டுரும். அப்ப நம்ம தலைமையில ஒரு அணி அமைச்சா அந்த அணி எப்படி இருக்கும்? சூப்பரா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. அநேகமாக அதிமுக ஆட்சியை கைப்பற்றும், எதிர்கட்சியாக இந்த கூட்டணி வரும், திமுக 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் போகும், இதுதான் நடக்கும். அப்ப விஜய் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்த திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்ம கிட்ட வருவாங்களா, ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தான் அந்த கேட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, இருங்க ஜூலைக்கு அப்புறம் சொல்றோம்னு சொல்லி எங்க தோழர் திருமாவோ அல்லது வந்து திமுக கூட்டணியில இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆமா இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, ஜூலை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்ட்டு விஜய் கிட்ட சொல்ல, சரி இவங்க வர்றாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா நம்ம அதிமுக கிட்ட பேசிக்கலான்ட்டு ஜூலை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்ட்டு இவங்க அதிமுக கிட்ட சொல்ல அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகத்தான் நம்ம செய்திகள் மூலமா கேள்விப்படுறோம். எனக்கு என்ன சந்தேகம்னா, சீமானவர்கள் ஆல்ரெடி களத்தில் நின்று அவருடைய ஓட் பர்சன்ட்டை நிரூபிச்சிருக்காங்க. இல்ல இதை நான் முடிச்சிடுறேன், இது ஏன்னா நான் கன்க்ளூட் பண்ணணும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பிளான் பிஏ என்ன யோசிக்கிறார் விஜய், ஒருவேளை இவங்க யாருமே வரலன்னா திமுக எப்படி வேணும்னாலும் தன்னுடைய கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படியே உட்கார வைக்கிறது, எந்த இலைக்கு வேணா போகும். அப்போ யாருமே வரல அப்படின்னா நம்ம தனியா நிக்கிற ஆப்ஷன் வரும். தனியா நின்னோம்னா இப்ப சீமான் அவர்கள் ஒரு சர்வே எடுத்தாருன்னு சொல்லி இதுல போட்டிருக்குது இல்லையா, விஜய் அவர்களும் சர்வே எடுத்து பார்த்துட்டாரு. விஜய் அவர்களுடைய சர்வே படி இப்போதைக்கு 10% தாண்டுற மாதிரி இல்லை, இன்னும் 25 நாள் கழிச்சு தான் அவர் வந்து கள அரசியலுக்கு வருவதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. 25 நாளைக்கு பிறகு அவர் கள அரசியல்ல பயங்கரமா செயல்பட்டு அவருடைய பர்சன்டேஜை உயர்த்திக்க முயற்சி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு சர்வே அவர் எடுத்து பார்ப்பாங்க அவங்க கட்சி சார்பில். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் தமிழருக்கு 3% தான் இருக்குதுன்னு சொல்லி இதுல வந்ததாக சீமான் அவர்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்ததாகவும் அதுல 3% தான் வந்ததாகவும் இதுல போட்டிருக்குது இல்ல, அது அப்பட்டமான பொய். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நாம் தமிழருடைய வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்குது. இந்த முதல் முறை வாக்களிப்பவர்கள் அல்லது வந்து பெருசா ஐடியா இல்லாம ஓட்டு போட்டவங்கன்னு சொல்லி அந்த 1% 1/2% முன்ன பின்ன இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இவங்க சொல்லிருக்கிறது 3%ங்கிறது அப்பட்டமான பொய். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க யாருமே திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க யாருமே வரலன்னா நாம் தமிழர் நாம்பன்ற காம்போல கூட போலாம் இல்ல, இது கூட ஒர்க் அவுட் ஆகும் இல்லைன்ற மாதிரி விஜய் அவர்கள் யோசிச்சிருக்கலாம். அதுக்காக தான் வந்து நாம் தமிழர் தொடர்பு கொள்றதுக்கு விஜய் தரப்பு முயற்சி பண்ணிருக்கலாம்.
இதுதான் இங்க இருக்கக்கூடிய லாஜிக். இதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா அதிமுக சைடு போயிடலாம் அப்படின்ட்டு 3வது ஒரு ஆப்ஷன் விஜய் வச்சிருக்கலாம். இதுதான் இப்படி இருக்கு. அப்படின்னும் போது எந்த அடிப்படையிலுமே காரணமும் இல்லாம தேவையும் இல்லாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு யூட்டன் போட்டு டேபிளை உடைச்சு ஈவேராவுடைய பர்னிச்சரை உடைச்சு இவ்வளவு பண்ணிட்டு மறுபடியும் விஜய் கிட்ட வந்து நெருக்கம் சீமான் காட்டுறாரு, அது சம்பந்தமா விருந்து சாப்பிட்டாங்க, புகைப்படம் வருது, இவங்களுக்குள்ள கூட்டணியா அப்படியா இப்படியான்னு வந்துச்சுன்னா மீண்டும் சீமான் ஆக்சுவலி பலவீனம் தான் படுவார். எப்படி உளவியல் ரீதியாக பலவீனம் தான் படுவாங்க நாம் தமிழர் ஆதரவாளர்களும் கூட. அதனால இந்த செய்தியில வந்து 100% உண்மைத்தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அவர்களுக்கு நடந்த அந்த எம்பாரஸ்மெண்ட்டை மறைக்கிறதுக்காக அவங்க போட்டிருக்கிற செய்தியா தான் நான் பாக்குறேன் பரத். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, விஜய் அவர்கள் ஒரு 3 திட்டம் வச்சிருக்காரு. இந்த 3 திட்டத்தையும் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, சீமானவர் ஆல்ரெடி களத்தில் நின்று 3வது பெரிய கட்சியா வந்து நின்றுட்டு இருக்காரு. இப்ப விஜய் அவர்களுக்கு சீமான் ஒரு ஆப்ஷன், கரெக்டா? திரும்ப ஆல்ரெடி திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய பலமா அவர் இருக்காரு. திருமாவை கூட்டு வரும்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காருன்னா, இப்போ விஜய்க்கு 2வது ஆப்ஷன் திருமா, 3வது அதிமுக சொல்றீங்க. ஆனா விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் அவருடைய ஓட் பர்சன்டேஜை காமிக்கவே இல்லை, பண்ணவே இல்லை. எந்த ஒரு எலெக்ஷன்லையுமே ப்ரூவ் பண்ணல. அப்படி இருக்கும்போது எதன் அடிப்படையில இங்க பழம் தின்னு கொட்டை போட்ட நபர்கள் அங்க போவாங்க? பிராண்ட் தளபதினு ஒரு உண்மைங்க. இதை நான் வந்து ட்ரோல் பண்ணல. எனக்கு உண்மையிலே நான் தாவேக்காவை ட்ரோல் பண்ற மைண்ட்ல இல்ல. சரி, நான் வந்து வேடிக்கை பாக்குறேன், என்னதான் பண்றாங்க பாப்போம், எப்படிதான் இவங்க வந்து அரசியல் பண்றாங்க பாப்போம்ன்ற மாதிரி ஒரு உண்மையிலே நான் வந்து ஒரு மரியாதையோட தான் அதை நான் பாக்குறேன், ஒரு பார்வையாளனா பாக்குறேன், அவ்வளவுதான். அப்படின் போது அவங்க உறுதியா நம்புறது என்ன தெரியுமா? நான் இன்னொரு செய்தி கூட கேள்விப்பட்டேன், அது இன்னும் கூட சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது ஒரு இன்டெலெக்சுவல் டீம், ரொம்ப வாசிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல அரசியல் ஞானம் கொண்ட அல்லது வந்து அரசியல் ரீதியாக கடந்த 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகால வரலாறு, தமிழ்நாடு அரசியல் வரலாறு, கொள்கை சார்ந்த புரிதல் கொண்ட ஒரு இன்டெலெக்சுவலான டீம் ஒன்று ரெடி பண்ணுங்க. அது உங்களுக்கு தேவைங்க. டிபேட்லாம் நீங்கள் போயிட்டு நிறைய திணறீங்க, தடுமாறுறீங்க, நீங்கள் உங்களை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகள் போகும்போது அந்த தரப்புலேருந்து அவங்க சொன்ன பதில் என்னவா இருந்துச்சான், எங்களுக்கு இதெல்லாம் மேட்ரே இல்லைங்க, இதுக்காகலாம் நாங்கள் வந்து செலவு பண்ணிக்கிட்டோம் அல்லது வந்து இதுக்காகலாம் வந்து மெனக்கெட்டுட்டோம் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தளபதி போதுங்க போதுங்க தமிழ்நாடு நாசமா போறதுக்கு இது போதுங்க. தளபதி அப்படின்ற பிராண்டு, அந்த ஃபேஸ், அது போதும் எங்களுக்கு. வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவோம். மற்றபடி இப்போ பிகே பேட்டியில் சொன்னார் 118 118 இல்ல எங்க மறுபடியும் நம்ம கிண்டல் பண்றோம். நான் ரொம்ப நியாயமாவே கேட்கிறேன், இப்ப விஜய் கூட யார் யார் இருக்கா? ஆதவ அர்ஜுன் ஒரு இதுல பெரிய வில்லங்கமே என்ன தெரியுமா? நமக்கு பெரிய சந்தேகமே இந்த பிகேவும் ஆதவர்ஜுன். பிகே வந்து அதிமுக கிட்ட பல்ப் வாங்கிட்டு அந்த ஒரு கோவத்துலதான் போயிட்டு அங்க விஜய் கூட சேர்ந்துக்கிட்டாரு. ஆதவர்ஜுனை என்ன கணக்குல வைக்கிறதுனே தெரியல. ஏன்னா உண்மையிலே இவர் விசிகா கூட இருந்த காலத்துல இருந்தே திமுகவை எதிர்க்கிறது அப்படிங்கிறது இங்க இருந்து எதிர்த்தாரா இல்ல அதுக்கு பின்னாடி திமுகவுடைய கேம் ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் எனக்கு என்னமோ சபரிசன் பின்னாடி உட்காந்துட்டு வேலை பார்க்கறாரு தோணுது. பேசிக்கிறாங்க. ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள் அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா, இவரு கடைசி வரைக்கும் திமுக கூட்டணியிலிருந்து நான் கூட்டுன்னு வரேன், அதிமுக எல்லாம் வேணான்னு சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி ஆசையை காட்டி கடைசியில அந்த பக்கம் என்டிஏ அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த பக்கம் கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த பக்கமும் போக முடியாம தனியாவே இந்த இவரை நிறுத்தினா ஓட்டை பிரிச்சு திமுக கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்திடுவாரா, அதுக்காக தான் ஆதவ அர்ஜுன் பயன்படுத்தப்படுறாரா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எல்லாம் வருது. அந்த ஃபேக் ப்ராமிஸ் ஜூலை வரைக்கும் இல்ல, அதான் ஜூலை வரைக்கும் மேட்டர் இருக்குது இல்ல, ஜூன் ஜூலை வரைக்கும் அப்படின்னு சொல்லி 3 பக்கமும் நடந்துட்டு இருக்குது இல்ல, அது அதை வச்சுதான் நடக்குதோன்னு நான் எனக்கு என்ன டவுட்னா, விஜய்க்கு கையில ஆதவ அர்ஜுனா இருக்காரு, அவர் ஒரு அது பேர் என்ன அரசியல் திறனாய்வாளர், வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி. அடுத்து ஜான் ஆரோக்கியசாமி, அவரும் அங்கதான் இருக்காரு. போன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் 2 பேரும். ஆமா, சீமானுக்கு வேலை பார்த்து கொடுத்தோம்லாம் சொல்லி இருந்தாரு. அடுத்து சுனிலும் அங்கதான் இப்ப வந்துட்டு இருக்காரு. எங்க பிகே சுனில் அப்படியா? அவரு இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்காரு. பிகேவும் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்காரு. இத்தனை பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? எனக்கு சுனில் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு இல்ல. இப்ப சமீபத்துல சுனிலையும் கூப்பிட்டுருக்காங்க, சுனிலும் உள்ள போயிருக்காரு. திமுக இருந்து இதாகி சுனில் அங்க போய் வேலை பார்க்கறதா சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக முக்கியமான நண்பர், நெருக்கமான நண்பர்ன்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டோம். இப்ப என்னன்னா, இத்தனை ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க திமுக எதிர்ப்புன்ற ஒரு மனநில இருக்கீங்கன்னா, அப்ப திமுக எதிர்க்கக்கூடிய சக்தி யாருன்னு தானே பாக்கணும். ஏங்க இத்தனை ஆட்கள் இருக்கும்போது, அதான் இவங்க எல்லாம் இருக்கும்போது எதுக்கு வந்து அறிவு சார்ந்த வாசிப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஆட்கள் தேவை? இவங்களே ஏதோ ஒன்று பண்ணி கம்ப்யூட்டர்ல இப்படி தட்டி வின்னிங் பண்ணி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு தான். சரி, நான் என்ன கேட்கிறேன், அப்போ திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா திமுக ஆல்ரெடி களத்துல எதிர்த்த நபர் யாரு? சீமானு இல்லைன்னா அதிமுக. 2 பேர் கூட நீங்க கூட்டணி போனாதான் நல்லா இருக்கும். உங்க கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறத தாண்டி நீங்க போனா, ஏன்னா அவங்க 2 பேரும் ஆல்ரெடி களத்துல நிரூபிச்சவங்க. யதார்த்தம். ஆமா, அதான் யதார்த்தம், அந்த ரியாலிட்டி.
அப்போ எதுக்காக சீமான் அவர்கள் இது விஜய் அவர்கள் வந்து சீமானை போய் மீட் பண்ண போனாருன்னு ஒரு செய்தி வரதா இருக்கட்டும், இல்ல சீமான் போய் விஜய் மீட் பண்ணான்ற செய்திகளா இருக்கட்டும், இதெல்லாம் திட்டமிட்டு யாரோ ஒருத்தர் சொல்லி தான் நடக்குதோன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இதுவும் திமுகவால தான் நடக்குது அப்படிங்கிற நடக்குது நான் மாதிரி நினைக்கிறேன். இந்த செய்திகளை கிளப்பி விடுறதே அவங்க ஆமா, தான் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி சபரீஷன் இருக்காரோன்ற ஒரு டவுட் எனக்கு ரொம்ப ஆணித்தரமா வருது. என்னன்னா விஜய் தரப்பு ம். எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உண்மை. தன்னுடைய தலைமையின் கீழே ஒரு அணி அமையணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது 100% உண்மை. ஆனா அந்த கட்சிகள் அதை முதல் தேர்தலிலே ஏற்பார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த சந்தேகம் விஜய்க்குள்ளேயே இருக்குது. ம். அதனாலதான் அவர் வந்து இப்போ போயிட்டு ஒரு 6 மாசம் பயங்கரமான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம், அன்னைக்கு நம்மளை நம்பி ஒருவேளை நம்ம அடுத்து எடுக்க போற சர்வேல ஒரு 15% நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சர்வேவை சொல்லிங்க. நம்ம சர்வேல என்ன வந்திருக்குது நம்ம ஒரு எபிசோடா சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அவர் எடுக்க போற சர்வேல 15% மேல வருதுன்னா அன்னைக்கு கான்பிடென்ட்டா இன்னும் கூட 4 பேர்கிட்ட பேசி வாங்க நம்மளே சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலான்ற ஐடியால தான் இருக்கலாம். அந்த ஆப்ஷன்ல அவங்க ஏங்க விஜய் வந்து சீமான் வந்து விஜய் ஆப்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் நம்புறேன். ஆனா சீமான் ஆப்ஷனை விஜய் இன்னும் க்ளோஸ் பண்ணல அப்படின்றது தான் நம்ம கேள்விப்பட்ட வரைக்குமான பொறுத்திருந்து பார்ப்போம். 26 காலத்துல திமுக எதிர்ப்பு மனநிலையில யார் யாரெல்லாம் ஒன்று சேர்றாங்க, யார் யாரெல்லாம் தன்னை ஒரு எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு அவங்க தனியா போறாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். பல கேள்விகளுக்கு மிக சிறப்பு பதில் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.